வக்கரம் வக்கரம், அதாவது எத்தனை கிரகங்கள் வக்கரம் அடைகின்றனோ அவைகள்லாம் ஒரு கூட்டணி மாதிரி சேர்ந்து கொள்ளும். அதனால தேவையில்லாத பிரச்சனை, ஏற்கனவே 7.5 சனியில 12ஆம் வீட்டுல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் போராதுன்னு சொல்லி இப்ப தேவையில்லாத பல பிரச்சனைகள் வந்திருந்தது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகிறதுங்கும் போது உங்களுக்கு மனதிலும் உங்களுடைய புத்தியிலும் இருக்கக்கூடிய பாரம் ரொம்ப குறையும். வழி தெரியும். எல்லா ஷட்டரும் வந்து க்ளோஸ் ஆயிருந்த மாதிரியே இருந்தது. இப்போ உங்களுக்குன்னு பாதைகள் உருவாக ஆரம்பிக்க போகின்றன. இது ஒரு பெரிய சமாச்சாரம். அப்போ ஒருத்தருக்கு வந்து பாதை எல்லாம் மறைஞ்சிடுச்சு, அதாவது எல்லா ஷட்டரும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அவர்களால நார்மலா பேசக்கூட முடியாது. ஓய் ஹாய் ஹலோ சார் அப்படின்னு சொன்னா கூட பெருசா ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஆனால் இந்த குருவனுடைய வருகையானது உண்மையிலேயே அந்த வீழ்ச்சியெல்லாம் தடுத்து உங்களை தன்னம்பிக்கை கொண்டவராக, ஆரோக்கியத்தை மேம்படுத்துவராக. 6ஆம் இடத்துல கேத்து இருக்கிறது. அந்த கேத்து வந்து 6ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கிறது நல்லதுதான். ஆனா கேத்து சுக்கரனுடைய நட்சத்திரத்துல, எதிரியினுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கு. சுக்கரன் வந்து யாரு? 8க்கு உண்டானவன் இல்லையா? அதே போன்ற 3க்கு உண்டானவன். அப்படிங்கும்போது ஏதாவது பிரச்சனை உடல்ல, மனசுதான் மெயின். மனசில் தான் பிரச்சனைகள் அதிகமா இருந்தது. அதுவும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்.